பிரேமா, மிக முக்கியமான ஒரு விஷயம் பிரேமா. 26 வயசான ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. அதை பத்தி நிறைய நியூஸ்ல வந்து இருந்தது அண்ட் மெசேஜ்ல நிறைய பேர் பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், மிக முக்கியமான ஒரு விவாதமாக அதுதான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு தற்கொலை வந்து நிறைய விஷயங்களை வந்து கேள்வியை எழுப்பிட்டு வந்து போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு தலைப்பு வந்து நம்ம நிறைய இன்னும் அவேர்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம பார்க்கக்கூடிய அமெரிக்கா, அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா வேற, இங்கே வந்து வாழும்போது உள்ள அமெரிக்கா வேற. அதுக்கு தான் நான் எப்பயுமே வந்து உண்மைக்கு பக்கத்தில் வந்து சொல்லணும் நிறைய விஷயங்களை வந்து அப்படின்னு நான் நினைப்பேன். அது வந்து ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, இதுதான்ப்பா அமெரிக்கா, இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி காட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து வேலைக்கு வரும்போது கூட நான் பல பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன வந்து ஆஃபர்னு பார்க்காதீங்க, அவ்வளோ சேவ் பண்ண போகிறோம், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குது, நம்ம எப்படி அதை ரன் பண்ண போகிறோம், எந்த சேவிங்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குமா, யூஎஸ்ஏல அதிகமாக இருக்குமா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு தற்கொலை, அது வந்து 26 வயதான ஒரு இந்திய மாணவன் வந்து இங்கே சுட்டு இறந்துருக்காங்க ஹேண்ட் கன்னால். அப்படிங்கும்போது அது ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த மாணவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கடவுள் வந்து ஒரு இந்த பெரிய இழப்பை தாங்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பிரேமா, அந்த பையனை பற்றின டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள். அந்த பையன் வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. நம்ம வந்து ஸ்டூடெண்ட் விசான்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானாலேருந்து தான் வராங்க. அதாவது வந்து 80% அங்கேருந்து தான் வராங்க. ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்காப்புல. அந்த பையன் பேர் வந்து சந்து, 26 வயது தான். இங்கே இலுனாய்ஸ் மாகாணத்தில் சிகாகோவில் உள்ள டிபால் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் பண்ண வந்திருக்காங்க. படித்து முடிச்சுட்டாங்க. 1 வருடம் வேலை பார்த்துருக்காங்க. பிப்ரவரி அல்ல மார்ச் வாக்கில் வந்து அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், படிக்கிறதுக்கு ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்த லோன், இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. பிரேமா, படிக்க வந்த பையன்கிட்ட எப்படி பிரேமா அந்த துப்பாக்கியோட அக்சஸ்லாம் இருந்தது? ஓகே, இங்கே வந்து ஹேண்ட் கன்னால ஒரு ஷூட் பண்ணி இருந்ததாக சொல்கிறாங்க. ஹேண்ட் கன் பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் கேட்டால் உடனே கொடுத்துட மாட்டாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் பேக்ரவுண்டு செக் பண்ணுவாங்க, லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அதாவது நான் இமிகிரண்ட் விசாவில் கன் வாங்கலாம், ஆனால் வந்து அதுக்கான அந்த வழிமுறைகள் அண்ட் டாக்குமெண்டேஷன் வந்து நிறைய இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எப்படி வந்து கன் வாங்கினாருன்னு தெரில, லீகலாக தான் வாங்கியிருக்காங்களா என்னன்னு வந்து தெரில. ஆனால் அந்த பையன் வந்து க்ளீனாக வந்து சூசைட் பண்ண போகிறேன்னு நோட்ஸ், அவங்க மெயில்ஸ் அண்ட் மெசேஜ் வந்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு தான் வந்து இறந்துருக்காங்க சிகாகோவில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு தெரியுது. இன்னும் நமக்கு வந்து போலீஸ்லேருந்து முழு விவரம் வரல. அப்படி வரும்போது தான் அந்த ஹேண்ட் கன் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்களா, இல்லை எப்படி அவங்க கைக்கு ஹேண்ட் கன் வந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அண்டு அமெரிக்காவில் கன் வாங்குறது நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம். அது வந்து ரொம்ப இங்கே மக்களோட ஜனத்தொகையை விட இங்கே கன்னோட எண்ணிக்கை வந்து அதிகம். ஸோ அது வந்து கையிலே இருக்கக்கூடாத ஒரு பொருளாக நான் பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அது உண்மை தான். ஏன்னா அது என்ன யோசிக்க தோணுனே தெரியாது இல்லையா. ஸோ தற்கொலைங்கிறது ஒரு முடிவே கிடையவே கிடையாது. பல வீடியோவில் அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். நா. முத்துக்குமார் அவர்களோட பாடல், ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளில் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இன்னும் பூப்புக்கும். அவ்வளோதான். ஸோ எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா. அது வந்து பெரும் கஷ்டம் சிறு கஷ்டம்ங்கிறத நம்ம ரிலேட்டிவாக கூட பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் வராங்க, தாண்டி தான் நிற்கிறாங்க. நிறைய கஷ்டங்களை தாங்கி கொண்டு ஒரு போகிற வாழ்க்கை அமெரிக்கா வாழ்க்கை இருக்குது. முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் பார்த்தா, ஒரு 19 வயது பையன், இந்தியாவிலேருந்து வந்த பையன், அமெரிக்கா வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கிளாமரஸாக இருந்தது அமெரிக்கா வாழ்க்கை. இது வந்து வேற ஒரு பையன் 19 வயசு இங்கே வந்து படிக்க வந்திருக்காங்க. அதாவது வந்து காலேஜ் படிக்க வந்திருக்காங்க, பேச்சுலர்ஸ் படிக்க வந்திருக்காங்க, ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு. அந்த பையன் சொல்கிறாப்புல, இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து எல்லாமே வந்து தனித்து விட்டா மாதிரி இருந்தது, ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு வந்து ஃபெஸ்டிவல் வந்து நான் எப்பயுமே ஊரில் வந்து பயங்கரமாக கொண்டாடுவேன். அது வந்து வீடியோ கால் மூலிமா அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இழந்து விட்டா மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நிறைய இமெயில்ஸ்லாம் வரும்ல பிரேமா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, நிறைய எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் சண்டை போட்டு இங்கே எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இங்கே நிறைய பேர் நிறைய கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ ஒவ்வொரு விதமான ஒரு கஷ்டங்கள் ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கு இருக்கு. மிக முக்கியமாக இந்தியாவிலேருந்து வந்திருக்கவங்க இங்கே பார்க்கும்போது H1B விசாவில் உள்ளவங்களுக்கு அந்த விதமான கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஈவன் கிரீன் கார்டு சிட்டிசன் இந்தியன் ஆரிஜினுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்ததா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வரும்போதே அங்கே கடன் வாங்கிட்டு வரீங்க, இல்லை உங்கள் கை காசு போட்டு வரீங்கனாலுமே ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரீங்க, ரைட்? இங்கே வந்த பிறகு வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு வரக்கூடாது. மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக கடினமாக தான் இருக்க போகுது. இந்த கடினத்தை என்னால் தாங்க முடியும்,
அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வரணும். ஸோ அங்கே தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னொரு விஷயம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா யாரோ ஒரு ஆள் 2 ஆளுக்கு வந்து இல்லை அவங்களுக்கு முன்னாடி உள்ள அவங்க சீனியர்ஸ் இங்கே வந்துருக்கலாம், உடனே வேலை கிடைச்சிக்கலாம். பிகாஸ் அந்த காலகட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து உடனே எடுத்துடுறாங்களா, இல்லை என்ன மாதிரி பண்றாங்க, எத்தனை கம்பெனிஸ் H1B பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நிறைய கம்பெனிஸ் H1B பண்ண மாட்டாங்கிறாங்க. நீங்க F1 நீங்க வரும்போதே உங்களோட பாத் எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் H1B போற மாதிரி தான் இருக்கு. ஸோ அங்க ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தெரியணும். பிகாஸ் லே ஆஃப் நிறைய நடக்குது, மார்க்கெட்ஸ்ல நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரும்போது எப்படி நம்மள அந்த கம்பெனி எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணிவாங்க. வேலையே கிடைக்காதெல்லாம் நான் சொல்ல. அந்த மாதிரி பேரண்ட்ஸுமே அங்கேருந்து அனுப்பும் போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுமே இதெல்லாம் ஓகேன்னு அந்த ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரேமா. அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நான் வந்து அந்த ஒரு இந்த பையன் எந்த மாதிரியான அந்த சூழ்நிலை கோத்ரூ பண்ணியிருப்பான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அந்த பையன் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தாங்கன்னு. ஸோ அதுக்காக சொல்றேன். ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரல, அதை தாண்டி நம்ம இங்க சர்வே பண்றதுக்கும் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ எந்த விஷயத்துலயும் நீங்க பிரேக் ஆகாதீங்க. அப்படி பிரேக் ஆகுற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா நீங்க வரவே வராதீங்க. நெக்ஸ்ட் ஃபால் செமஸ்டர்லாம் வரும், அதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு யூஎஸ் வர்றதுக்கு முடிவெடுத்து வாங்க. ஆமாம். ஸோ யூஎஸ் முன்னாடி பார்த்தா யூஎஸ் மாதிரி இல்லை. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க, நானுமே அதே தான் வந்து வழிமொழிகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கு. பட் உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து க்ளீனாக வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் நல்ல பாயிண்ட், நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போது வெறும் நீங்கள் அந்த 3 இயர்ஸ் மட்டும் நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதன் பிறகு இப்போ ஓபிடி வாங்கினா கூட ஸ்டெம் ஓபிடியில் இருக்கீங்கன்னா உடனே வேலை கிடைக்கிறது இல்லை, அதுக்கான ஸ்ட்ரகிள் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கான உங்களுக்கான காசு தேவைப்படும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு சீனியருக்கு வந்த பிறகு ஸ்டெம் ஓபிடி கிடச்சிருக்கும், உடனே H1B கிடச்சிருக்கும், எல்லாமே உடனே கிடச்சிருக்கும். அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு, அதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சு நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது அந்த பையனை பற்றியான முழு விவரம் தெரியல, ஈவன் ரூம்மேட்ஸ் கூட தெரியல. அவன் எந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுது, ஆனால் எந்த மாதிரி அவன் கோத்ரூ பண்ணுறான், என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன், ஒரு நல்ல நண்பர்கள் இங்கே இருந்ததுன்னா பல விஷயங்கள் இங்கே வந்து நல்லா நடந்திருக்குமோ நான் அப்படி யோசிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு நான் யோசித்தேன். ஒரு நல்ல நண்பரோட ஒரு அரவணைப்பு, ஒரு சிரித்து பேசி ஒரு 10 நிமிஷம் அந்த பையனோட அந்த ஒரு நல்ல நட்பு இங்கே இருந்ததுன்னா, சிரித்து பேசினா அந்த உயிரை காப்பாற்றிருக்க முடியல. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ என்ன மாதிரி கோத்ரூ பண்ணுவாங்க. இவ்வளோ கடல் கடந்து போய் தான் பையன் வந்து சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டானா அந்த பேரண்ட்ஸால் எப்படி எடுத்துக்க முடியுங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல நட்பு வந்து இங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்துட்டு கார்த்தி. ஸோ பல நேரங்களில் பார்த்துருக்கேன், இங்கே நட்பு வந்து ரொம்ப மேலோட்டமாகவும் இருக்குது. நான் எல்லாரையும் சொல்ல, உங்களுக்குலாம் நிறைய நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க, நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க ஃபேமிலி வைஸும் நிறைய கோத்ரூ பண்ணிட்டு தானே இருக்காங்க. கரெக்ட். நான் ஃபேமிலி வைஸ் ஏன் பேசுகிறேன்னா, இந்த பையன் பேசும்போது ஸ்டூடெண்ட் விசா ஃபேமிலி இல்லை. ஸோ ஆப்வியஸாக இந்த பையனுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க, இருந்துக்கணும். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது பையன் ரொம்ப ரிசர்வ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப கஷ்டம்தான், கடினமான ஒரு விஷயம் தான். நீங்கள் அமெரிக்கா வரும்போது அதுவுமே தெரிஞ்சுக்கணும். நல்ல நண்பர்கள் நீங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வந்து பல $1,000,000 கிடைச்ச மாதிரி, அந்த நட்பெலாம் விட்டுறே கூடாது. அதாவது எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு நட்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த விஷயம் மட்டும் இல்லை பிரேமா, நம்மளுக்கு நம்ம கூட வந்தவங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சு, நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலன்னு அந்த ப்ரெஷரில் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்க்கும் போது பேசி கேட்டிருக்கோம். கரெக்ட். பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து இங்கே ஸ்டெம் ஓபிடி போய்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்குள்ளே பிளேஸ் ஆகி H1B கிடைக்கணும். ஸோ அந்த டார்கெட் வந்து இருக்குது அவங்களுக்கு, அதை நோக்கி ஓடுறதுனால அந்த ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இது நான் வந்து வர்றவங்க வந்து படிக்கிறவங்கள்ட்ட நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த பயத்திலே ஓடாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே யோசிங்க. இது இல்லைன்னா அடுத்து நெக்ஸ்ட் பிளான் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கோம், அங்கே சர்வே பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இது இல்லைன்னா அடுத்த பேக்கப் பிளான் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இதுதான் லைஃப் அப்படின்னு ஓடிட்டே இருக்காதிங்க. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அது கிடைக்கலன்னும் போது அடுத்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்க தான் பார்க்கணும். ஸோ அங்கேயே வந்து ஷட் டவுன் ஆகி முடிகிறது கிடையாது இல்லை? கரெக்ட். ஸோ யூஎஸ் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் கிடையாது. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, படிக்க வந்திருக்கீங்க, வேலைங்கிறது அது அடுத்த ஆப்ஷன் தான். பை டிஃபால்ட்டாக F1 தர்றது கிடையாது, அதோட பாத்துமே அப்படி கிடையாது, அது நல்லாவே தெரிஞ்சுக்கணும். பட் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே வேலை வாங்கி செட்டில் ஆகிருக்காங்க, உண்மைதான். அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பிளான் பியை ரொம்ப கூலாக பிளான் பியை வச்சுட்டே பிளான் ஏக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது எண்ட் ஆஃப் த லைஃப் கிடையவே கிடையாது. அமெரிக்காவை தாண்டி எக்கச்சக்கமாக இருக்குது.
ரைட்? அதை மைண்டில் வச்சிங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப பியர் ப்ரெஷராக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இவ்வளோ காசு போட்டு இங்கே படிக்க வராங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து படிக்க வரும்போதே தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் த்ரூ பண்ணி தான் நம்ம ஒரு வேலைக்கு இங்கே நம்ம கிடைக்க போகுது. ஒன்று அது கிடைக்கலன்னா அடுத்து நம்ம வேற ஜாப் போய் நம்ம இதை காம்பன்சேட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அவ்வளோதான், அதுதான் பண்ண முடியும்ல. கரெக்ட். நீங்கள் அந்த சர்வேலுக்காக பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் இந்தியாவில் உள்ளவங்க ஒரு 40 வயசு வரைக்கும் ஏர்ன் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணுறீங்க. அந்த பையன் அதான் சொல்லியிருந்தான், அந்த 30 வயசு பையன் சொல்லியிருந்தான் இல்லையா, அவன் சொன்னதில் அது ரொம்ப முக்கியமான. நான் இதெல்லாம் இழக்கிறேன், ஆனால் நான் ஏர்ன் பண்ணேன்னு பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு 40 வருஷம் நான் இந்தியாவில் இருந்தால் என்ன ஏர்ன் பண்ணியிருப்போனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஏர்ன் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆக்குச்சு, எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஸோ நம்ம எதிர்கொள்கிற சேலஞ்சை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, அது நம்மளோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸாகவும் அந்த சேலஞ்சாகவும் எடுத்துகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக காசு ரொம்ப முக்கியம். நம்ம காசை இழந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ண தான் செய்யும். பட் இழந்த காசை சம்பாரிச்சிக்க முடியும், இழந்த உயிரை சம்பாதிக்கவே முடியாது. அது உங்களை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையும் பாதிக்குது. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சிறந்த நண்பர்களை இங்கே தேடி கண்டுபிடிங்க. கண்டிப்பாக ஒரு நண்பர்களாக இருப்பாங்க, அந்த நண்பர்களை விட்டுறாதீங்க. அண்ட் வீட்டில் ஊர்லேயும் பேசிட்டே இருங்க. நீங்களும் பார்க்குறவங்க ஊரில் இருந்தீங்கன்னா பசங்க இங்கே எப்படி இருக்காங்கன்றதை செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நிறைய விஷயத்தில் அவங்க ஓடிட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணாமல் கூட இருக்கலாம் அவங்க என்ன த்ரூ பண்ணுறாங்கன்றத. பட் ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாமல் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்களோட ஃபேமிலியும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன், நம்ம இந்தியர்கள் இங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது ஏதோ இறுக்கத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கேஃபேட்டேரியா போகும்போது கூட, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது கூட ஒரு புன்முறுவல், ஒரு சிரிச்சோன்னா எதிர்மறைக்கு சிரிக்க விட மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்க என்ன த்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது எதனால் அப்படி சிரிக்க மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு சிரித்து அவங்க ஆறுதலாக பேசுறது கூட அவங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஸோ நிறைய நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்தியர்கள்ட்ட நிறைய இந்த மாதிரியான ஒரு சகஜ பேச்சுவார்த்தை இருக்குல்ல, சகஜமாக பேசுறது ஒன்றுமே இல்லை. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் பேச்சில் வந்து விசா பற்றி பேச போகிறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேச போகிறதில்ல, ரியல் எஸ்டேட் பற்றி பேச போகிறதில்ல, எத்தனை வீடு வாங்குறது, எத்தனை ரெண்டல் விடுறது, இதை பற்றியும் பேசாமல் ஒரு சகஜமான பேச்சுகள் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிடுச்சோ அமெரிக்காவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நார்மலாக எங்கே ஒரு குழுக்கெலாம் மக்கள் பேசும்போது 2 பேர் பேசும்போதும் இந்த மாதிரியான பேச்சுக்களே அதிகமாக இருந்து அந்த உரையாடலே வந்து திரும்ப திரும்ப இதுக்குள்ளே இருக்கும்போது அது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அது திரும்ப ப்ரெஷர் தான் கிரியேட் பண்ணுது. இந்த உரையாடல்கள் அனைத்துமே அது அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுற விட்டுட்டு ப்ரெஷர் இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சகஜ உரையாடல்கள் வந்து நிறைய வேணும். சினிமா பற்றி இருக்கலாம், விளையாட்டு பற்றி இருக்கலாம், அரசியல் பற்றி இருக்கலாம், இல்லை எதை பற்றி கூட இருக்கலாம். அவங்களோட கடந்த காலங்கள் சிறு வயது விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது பேசுறது. அதை தாண்டி இதுக்குள்ளே நம்ம முக்கியமாக அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் இதுக்குள்ளே நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு பாட்லக் போனாலும் சரி, ஒரு பொது நிகழ்ச்சிகள் போனாலும் சரி, எங்கேயோ வந்து இது சம்பந்தமான ஒரு விவாதங்கள் இருக்குது. ஐ திங்க் வந்து இதெல்லாம் இன்னும் அடிஷனல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஸோ கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து இது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். ஒருத்தவங்களுக்கு தான் உதவியாக இருக்க முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ H1Bல இருக்கவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜாப் நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கல்ல. கரெக்ட். ஸோ அதனால வந்து எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய உரையாடல் இருக்கணும், வீட்டில் நிறைய பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுதான் வந்து இந்த ப்ரெஷர்லாம் ரிலீவ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறது. அதுதான் சொல்லணும்னு நினச்சது. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ GoFundMe வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட உடலை வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஈவன் இந்தியன் மினிஸ்ட்ரிலேருந்தும் உடலை வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, யார்கிட்ட பேசுன்னு தெரில அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சிட்டியில் கண்டிப்பாக நம்ம தமிழ் சங்கம் இருக்கும், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஈவன் ஃபெட்னா இருக்காங்க இல்லையா, நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம் இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து ஹியூஸ்டன் கோயில் போகும்போது அந்த கோயில் நிர்வாகத்தில் சொல்லுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அவங்களோட கஷ்டத்தை பேசிட்டு போனாங்க, நாங்கள் ஒரு அறிவுரை கொடுத்தோம். பிகாஸ் உங்களுக்கு தேவையான அந்த அறிவுரை இருக்கு இல்லையா, அது நீங்களே இங்கே எடுத்துக்க முடியுங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் இதை கடந்தெல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிடும், அந்த உதவி உங்களுக்கும் கிடைக்கணும். அதனால் நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு ஸ்டேஜில் நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே உதவிக்கு இல்லை அப்படின்னு. ஸோ எல்லாருமே இங்கே இருக்காங்க, இருக்கோம். ஸோ நம்பிக்கையாக இருங்க. அடுத்த ஒரு மனிதர் இருக்கும் வரை யாரும் இங்கே தனிமைப்படுத்துவது இல்லை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தற்கொலை என்பது எதற்குமே தீர்வாகாது.